ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த நிலம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளில் செய்யும் இடிதானை செய்யும் என நடை வந்து கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்கே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்கிருத்தி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். கும்ப லக்னத்திலே அப்படின்னா கும்ப ராசியை லக்னமாக கொண்டவர்கள் வாழ்க்கையிலே எந்த நிலைமையில் இருப்பார்கள், வாழ்வார்கள். இதை எப்படி நாம் அறிவது அப்படின்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே குறைவான படிப்பே படிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு அதிக அக்கறை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய பெரியோர்களின் துன்புறுத்தலின் மூலமாகத்தான் இந்த ஜாதகன் படிக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா அந்த ஜாதகனையே நம்பினா படிக்க மாட்டான். படிப்பு என்பது ஏறாது. தாய் தந்தையரோ யாரோ ஒருத்தர் பெரியவங்க ப்ரெஷர் இருந்தால் மட்டும் படிப்பான். பிறர் செய்த உதவிகளை கொஞ்சம் நினைக்கணும், இவர் மறந்துடுவார். அதுதான் பிரச்சனை. அதே போல் பித்த உடம்புக்காரன், உடம்பு பித்த உடம்பாக இருக்கும். அதே போல் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, வாழ்க்கையிலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஓரளவிற்கு, பேர் சொல்லும் அளவுக்கு இல்லை, ஓரளவிற்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சௌக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சௌக்கியமாக இருக்கிறான்னா குறையேதும் இல்லை. ஏன்னா இந்த கும்ப ராசியை லக்னமாக கொண்டவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, வாழ்க்கையை எப்படி காய் நகர்த்தி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியாது. தாலி கட்டின மனைவிக்கு கூட தெரியாது. ஏன்னா அது கும்பம். உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. உள்ள தண்ணி இருக்கலாம், வெறும் குடமாக கூட இருக்கலாம், அல்லது தங்கம் இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், ஏதோ ஒன்று சுத்தமாக எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம். யாரு கண்டா? அப்போ கும்பராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள். எதையுமே தன் மனதுக்குள்ளே பூட்டு போட்டு வைப்பாங்க. சீக்கிரம் எளிதில் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யார்? கும்பத்தை லக்னமாக கொண்டவர்கள். அதுபோல் 11 வயதில் காய்ச்சலால் கஷ்டப்படுவான். 19ஆம் வயதில் வாதம் சம்பந்தப்பட்ட, ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஜாதகனுக்கு சிறிது பிரச்சனை இருக்கும். சுப கிரகங்கள் லக்னத்தை பார்வையிட்டால் ஜாதகனுக்கு 85 வயது வரை ஜாதகனுக்கு ஆயுள் உண்டு. மேற்கூறியது போல கும்பத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு இந்த முறையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு கடத்தி கொண்டு போவார்கள். காய் நகர்த்தணும் இல்லையா வாழ்க்கையை? அப்போ எந்த அளவிற்கு போகும்? பொருளாதாரத்தோடு போகுமா? பொருள் இல்லாமல் போகுமா? ஏழ்மையிலே போகுமா? செல்வந்தனாக இருக்குமா? இதுதானே பிரச்சனை. இதுதானே நமக்கு வேணும். வணக்கம்.